நம்ம எல்லாருமே அதிகமாக விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் அப்படின்னா தேநீர் தான். எந்த நேரத்தில் குடித்தாலும் நம்மளுக்கு உடனடியாக ஆற்றலையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு ட்ரிங்க்னே சொல்லலாம். ஆனால் தேநீரை வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகரிக்கும். குறிப்பிட்ட அளவிலான எண்ணிக்கையில் மட்டுமே குடிக்கிறது ரொம்பவே நல்லது. தேநீரில் சில பொருட்களை சேர்த்து நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது ஆரோக்கிய பிரச்சனைகளை உண்டாக்குது. இப்படி தேநீரை குடிக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பல விதிமுறைகள் இருக்கு. அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி சரியான விதிமுறைகளை நம்ம கடைபிடிச்சு நம்ம தேநீரை குடிக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான பானமாகவே அது மாறுது. இந்த பதிவில் தேநீரை நம்ம எந்த மாதிரி குடிக்கணும், எப்படி குடிக்கணுங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயங்களெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலை த கோவை பொண்ணு. நான் உங்களோட கலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீயை நம்ம எப்படி ஆரோக்கியமான ஒரு பானமாக மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு 9 விதிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீயை மறுபடியும் சூடு பண்ணக்கூடாது. டீயை நீங்கள் மறுபடியும் சூடு பண்ணும் பொழுது அதில் இருக்கிற அமிலத்தன்மையையும் இலைகளினோட உண்மையான சுவையையும் அது ரொம்பவே தீவிரமாக அழிச்சிடுது. எப்பொழுதுமே புதுசாக காய்ச்சின தேநீரை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. 2வது டிப், வெறும் வயிற்றில் தேநீர் குடிக்கிறத தவிர்க்கணும். வெறும் வயிற்றில் தேநீரை நீங்கள் குடிக்கும் பொழுது அமிலத்தன்மையையும் பசியின்மையும் அது அதிகரிக்குது. பிஸ்கட் அல்லது சிற்றுண்டியோட நீங்கள் தேநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. 3வது டிப், காலை எழுந்தவுடன் முதல் விஷயமா இருக்கக்கூடாது. நோ. காலையில் எழுந்த உடனே நீங்கள் தேடுற முதல் விஷயமா தேநீர் இருக்கவே கூடாது. இது வளர்சிதை மாற்றத்தை குறைக்குது. இயற்கையாக பசியை கட்டுப்படுத்துகிறது. இறுதியில் எடை அதிகரிக்கவும் வழிவகுக்குது. 4வது டிப், மிகவும் சூடான டீயை குடிக்கக்கூடாது. நோ. பல்வேறு ஆய்வின்படி மிகவும் சூடான தேநீரை நம்ம குடிக்கும் பொழுது வாய், தொண்டை, உணவு குழல் மற்றும் வயிற்றை எரிச்சல் ஊட்டும். 69 டிகிரி செல்சியஸுக்கு மேலே நீங்கள் தேநீரை குடிச்சிங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். டிப் நம்பர் 5, உணவுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது. நோ. நீங்கள் உணவுக்கு முன்னாடி தேநீரை குடிக்கும் பொழுது அது உணவை சுவையற்றதாக மாற்றுவதோடு உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் தன்மை கொண்டதாக இருக்கு. டிப் நம்பர் 6, மிதமான அளவில் குடிக்கணும். நீங்கள் 2 அல்லது 3 கப் தேநீர் குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சரியாக இருக்கீங்க. இந்த எண்ணிக்கையை தாண்டக்கூடாது. கஃபைன் அதிகமாக இருக்கிறதுனால இது அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது. தூக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்துது. பதட்டம், எரிச்சல், ஒழுங்கற்ற இதய துடிப்பு மற்றும் அடுத்தடுத்த சோர்வுகளுக்கும் இது வழிவகுக்குது. டிப் நம்பர் 7, கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தேநீரில் கஃபைன் அதிகமாக இருக்கிறதுனால கருவுற்றிருக்க பெண்கள் அதிகமாக குடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. இதன் விளைவாக நீங்கள் அதிகமாக குடிக்கிறதன் விளைவாக கருவினோட வளர்ச்சிக்கு இது கேடு விளைவிக்கும். கரு சிதைவினை இது ஊக்குவிக்கும் காரணியாகவும் இருக்கு. தேநீரின் எண்ணிக்கையை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. டிப் நம்பர் 8, லைட்டான டீ குடிக்கணும். அதிக நேரம் தேநீரை கொதிக்க வைக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதிக டீ தூளையும் நீங்கள் சேர்த்து குடிக்கக்கூடாது. இது வலுவான கஃபைன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது. கஃபைனோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. கஃபைன் அதிகமாக இருக்கிறதுனால இது தலைவலி, நீரிழப்பு, வீக்கம், குமட்டல், பதட்டம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்குது. டிப் நம்பர் 9, இருதய பிரச்சனை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இருதய கோளாறுகள் இந்த லெவலில் நிறைய பேருக்கு இருக்கு. இருதய கோளாறுகள் பாதிக்கப்பட்டவர்கள் தேநீரை குடிக்கிறத தவிர்த்துக்கணும். ஏன்னா இதில் அதிக அளவு கஃபைன் இருக்கிறதுனால இருதய அமைப்புக்கு நல்லதில்லை. பல்வேறு இதய நோய்களை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாமையே நிறைய பேர் ஒரு நாளைக்கு 6-7 தடவை டீ குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை பாருங்கள். உங்களுடைய நெருங்கின சொந்தங்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நிறைய பேருங்களுக்கு தான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் தன்னோட அழிவுக்கு அவங்க வழிவகுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.